ஹே காய்ஸ், போன சாப்டரோட முடிவில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருத்தனை நாக் அவுட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே இதை பார்த்து எல்லாரும் இவனை மாதிரி ஒரு ரூக்கி வந்துட்டு லெவல் 7ல இருக்கவனை எப்படி டிஃபீட் பண்ணான். உடனே பக்கத்துல இருந்தவனும் அவன் ஆஃப் கார்ட்ல இருக்கும்போது இவன் அட்டாக் பண்ணியிருக்கான். அவ்வளவுதான், சிம்பிள். நான் இப்ப அவனை சார்கோலா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க ஃபிளேம் த்ரூவர் ஸ்கில்லை யூஸ் பண்றான். இதை பார்த்து இபேரியா வந்துட்டு இந்த அட்டாக் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, என்னோட ஆர்டிஃபெக்ட கூட யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். அப்படிங்கிறப்போ உடனே அந்த ஆப்போனண்ட்டும் லெவல் 0 சேர்த்து அவனோட டீம் மெம்பர்ஸ்க்கு அதையும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். பதிலுக்கு அந்த ஃபிளேம் த்ரோவரும் இன்கேஸ் உங்களுக்கு ப்ளேம் பண்ணணும்னா அந்த 0 லெவல் பையனை தான் ப்ளேம் பண்ணணும். அவன் இவ்வளவு டஃபா ஆக்ட் பண்ணிருக்க கூடாது. எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் ஐஸ் வால ஷீல்டை யூட்டிலைஸ் பண்ணி அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிருக்கான். இதை நோட்டீஸ் பண்ண இப்ரிலும் அந்த மேசிவான ஃபயர் பிளாஸ்டை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டானா. அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல நம்ம ஹீரோடைய ஸ்டாட்ஸ் வந்துட்டு 1240 இருந்து 1271 இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்து அந்த ஃபயர் எலமெண்டலிஸ்டும் அவன்கிட்ட வாட்டர் எலமெண்டே இல்ல, அப்புறம் எப்படி ஐஸ் ஸ்கில் யூட்டிலைஸ் பண்ணான். பதிலுக்கு ஹீரோவும் வேணும்னா இன்னொரு வாட்டி அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பாரு அப்படிங்கிறப்போ இதை கேட்டு அவனும் காண்டாகிட்டு அந்த ஃபிளேம் அட்டாக்கை திரும்பவும் யூட்டிலைஸ் பண்றான், அதுவும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல. இதை பார்த்த ஹீரோவும் பரவாயில்லையே, இந்த வாட்டி அவனுடைய பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உடனே ஆப்போனன்ட் கூட இருக்கவனும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகணும்னு அவசியம் இல்ல. உடனே அவன் வந்துட்டு என்னோட அட்டாக்ல கண்டிப்பா அவன் கதை முடிஞ்சிருக்கும், ஆனா தேவையில்லாம என்னுடைய மாணவ ட்ரெயின் பண்ணிட்டேன். இதுல எது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா என்னோட கில்லர் மூவை வந்துட்டு ஒரு லெவல் 0ல இருக்க யூசருக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டேன். அப்ப சடனா எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே ஆகிருக்காது. அந்த அட்டாக்கை வந்துட்டு அவன் கையில இருக்க கிறிஸ்டலை வச்சு மட்டும் பிளாக் பண்ணிருப்பான். இதை பார்த்து அவனும் பயத்துல கீழே விழுந்துட்டு என்னோட அல்டிமேட் அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டானான். அப்போ பின்னாடி இருக்கவனும் அவனுடைய ஐ ஸ்கில் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா அவனோட வீக் ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபயர் எலிமெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி டார்கெட்டை ஹிட் பண்ற மாதிரி மல்டிபிள் அட்டாக்கை நம்ம ஹீரோவை நோக்கி லான்ச் பண்றோம். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் ஐஸ் வால திரும்பவும் யூட்டிலைஸ் பண்ண பதிலுக்கு அவனும் நான் எதிர்பார்த்த மாதிரியே பண்றான். நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் லெவல் 0 மானா வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. இப்போ உன்னை டிஃபீட் பண்றதுக்கு எனக்கு இருக்க ஒரே சான்ஸ், உன்னை கண்டினியூவா அட்டாக் பண்ண போறேன். ஒன்ஸ் உன்னுடைய மானா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் இந்த மேட்ச்ல நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கும் போதே அவனோட கையை யாரோ பிடிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் வால் ஐஸ் யூட்டிலைஸ் பண்ணி அவனோட பாடி ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய தண்டர் வேவை யூட்டிலைஸ் பண்ணி அவன் ஃபயர் லான்ச் பண்ற 2 கையுமே பிளாக் பண்ணியிருக்கான். உடனே அவன் வந்துட்டு நீ ஸ்பீடை யூஸ் பண்ணா உனக்கு அகைன்ஸ்டா நான் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதையோ ட்ரை பண்றான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறன்னு நினைக்கிறேன், இதை நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிக்ல நாக் அவுட் பண்ணிடுறான். அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இன்னும் 2 லைட்னிங் யூசர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்னுடைய தண்டர் வேவ் பாசிவ் ஸ்கில்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்க பதிலுக்கு அவங்களும் இவன் 2 பேரை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டான். இதை பார்த்தாலே தெரியுது இது ஒன்னும் லக் இல்ல. அப்போ அவனோட ஸ்டேட்டஸை வந்துட்டு அவன் ஃபேக் பண்ணி ஷோ பண்றான் போல. உடனே அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, என்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சீங்களா அப்படின்னு தண்டர் வேவை யூட்டிலைஸ் பண்ண இதை பார்த்து அவங்களும் இவன் எலமெண்டலிஸ்டே கிடையாது, அப்புறம் எப்படி லைட்னிங் யூட்டிலைஸ் பண்றான் அப்படின்னு நினைக்கிறப்போவே நம்ம ஹீரோ அவங்கள டிஃபீட் பண்ணிடுறான். இதன் மூலியமா அவனுடைய எஜிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்த ஹீட்டனும் இவனை விட ஹை லெவல்ல இருக்க நிறைய பேரை என்னமோ குழந்தைங்க கிட்ட விளையாடுற மாதிரி ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டான். இவன் யாரா இருப்பான் அப்படின்னு யோசிக்க உடனே நம்ம ஹீரோவும் சேம் ஸ்கில் இருக்கவனை நான் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணனா அவனை நான் டிஃபீட் பண்ணும்போது என்னுடைய ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்து இபேரியாவும் எல்லாருமே நாக் அவுட் ஆயிட்டானுங்க. இந்த ஃபைட் வந்துட்டு ரொம்பவே டஃபா இருக்கும்னு நினைச்சான். சரி சொல்லு, எந்த மாதிரியான எபிலிட்டியை நீ யூஸ் பண்ண? உடனே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அந்த ஃபயர் எலிமெண்ட் பர்சனும் நீ யாரு, கண்டிப்பா லெவல் 0 கிடையாது அப்படிங்கிறப்போ இதை கேட்ட இபேரியாவும் ஃபேஸ டெரரா வச்சுக்கிட்டேன். நாங்க யாருன்னு கேட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் எங்க நேம அடிக்கடி கேள்விப்படுவ, எங்களை எல்லாரும் டபுள் ஐன்னு கூப்பிடுவாங்க. இந்த நார்த் செக்டார்லயே ஸ்ட்ராங்கஸ்டான டியோ நாங்க தான். உடனே ஹீரோ வந்துட்டு அவனை தரன்னு இழுத்துட்டு போறான். நம்ம ரெஜியை சேஸ் பண்ணணும். இந்த சீனை அப்படியே கட் பண்ணி ரெஜியை காட்டுறாங்க. இந்நேரம் அந்த லெவல் 0 நாக் அவுட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அடிச்சு சொல்றான். அவங்க கிட்ட இருந்த அந்த கிராஸ்போ வந்துட்டு சார்லஸோடது. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதே நேரத்துல அவனை தாண்டி ஒருத்தன் வேகமா போறான். இந்த ரெஜி வந்துட்டு ரொம்பவே பாவம், எப்பவுமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கான். ஆனா என்னுடைய ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு ஸ்பீட் தான் அப்படிங்கிறப்போவே அவன் பின்னாடி யாரோ அட்டாக் பண்றாங்க. உடனே கீழே விழுந்த அவனும் நான் இவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கும்போது எப்படி என்ன அட்டாக் பண்ணானுங்க, அது யாரா இருக்குன்னு பார்த்தா அவன் பின்னாடி இருக்கிறது ரெஜி கினோஷிதா தான். உடனே அவனை பார்த்துட்டு எனக்கு முன்னாடி இவ்வளவு வேகமா போனா இதுதான் கதி. உடனே ரெட் பேண்ட் கட்டியிருக்க அவனுடைய ஆளுங்களை பார்த்துட்டு எல்லாருமே உங்களுடைய ஸ்டாமினாவை செகண்ட் லெவலுக்கு ஸ்டோர் பண்ணி வைங்க. இதை பார்த்த கமாண்டர் வந்துட்டு இந்த நார்த் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஜென்கை
டேய் கினஷிதாவோட சந்தானே இவன். இதை பார்த்த அந்த எக்ஸாமினரும் இவ்வளவு அரகண்டா இருக்க கூடாது, ஆனா இது வந்துட்டு ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் கிடையாது, சோ நம்மளால இன்டர்ஃபியர் ஆக முடியாது. இதே நேரத்துல கினோஷிதான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. இதை கேட்டு அவனும் கோவத்தோட யாருக்கு என்னுடைய நேம சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு திரும்பி பார்க்க அங்க இருக்க எல்லாருமே நாங்க இல்லைன்னு பயப்படுறாங்க. உடனே கும்பல இருந்தவனும் அது லெவல் 0 ரூக்கின்னு சொல்ல இதை கேட்டு ரிஜியும் ஷாக் ஆயிடுறான். இவன் இங்க இருக்கானா, அப்ப அங்க இருந்து எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. லெவல் 7ல இருக்கவங்கள எப்படி இவன் டிஃபீட் பண்ணிருப்பான்? எனக்கு தெரிஞ்சு இவன் சப்போர்ட்டுக்கு சில பேரை கூட்டிட்டு வந்திருப்பான். உடனே ஹீரோவை பார்த்தேன், பரவாயில்லையே இவ்வளவு தூரம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். பதிலுக்கு அவனும் என்னோட கணக்கு முடியிற வரைக்கும் நீ இங்க இருந்து போக முடியாத. உடனே ரிஜி வந்துட்டேன், நான் இப்போ ரொம்பவே பிஸியா இருக்கேன், பட் நீ கவலைப்படாத, உனக்கு கம்பெனிக்கு சில பேரை கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்க கிட்ட கண்ணை காமிச்சிட்டு கிளம்பிடுறான். உடனே அவனுங்க வந்துட்டு இந்த லெவல் 0 ட்ராஷ்க்கு எவ்வளவு தில் இருந்தா மாஸ்டரோட நேம சொல்லி கூப்பிட்டுருப்பான், உனக்கு மேனஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லி தரோம். இதை பார்த்த இபேரியாவும் இவ்வளவு பேரா, இவங்க எல்லாரையும் டோட்டல் பண்ணி பார்த்தா ஒரு 100 பேர் கிட்ட இருப்பாங்க. உடனே ஹீரோவை பார்த்து இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க பதிலுக்கு அவனும் தண்டர் வேவ் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இபேரியாவை இன்டர்னல் ஜோன்ல தூக்கி விசிறிட்டு அதே நேரத்துல அந்த ரெஜியை வந்துட்டு வெளியே வீசுறான். நான் லாஸ்டா உங்ககிட்ட சொன்னது உனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன், நம்மளோட கணக்கு முடிக்காம இந்த இடத்துல இருந்து உன்னால போக முடியாது அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த இன்டர்னல் ஜோனை தான் காட்டுறாங்க. ரெமி வந்துட்டு 5th பர்சனாவும் சோயா வந்துட்டு 4th பர்சனாவும் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகியிருக்காங்க. உடனே ரெமி வந்துட்டு அந்த ரிப்பன் கட்டியிருக்க எல்லா பர்சனுமே ஒரே டீம் போல வர்ற வழி ஃபுல்லாவே பிளாக் பண்ண பார்த்தானுங்க. பதிலுக்கு சோயாவும் நம்ம மட்டும் ஸ்பிளிட் ஆகியிருந்தோம்னா கண்டிப்பா இந்த ஜோனுக்குள்ள என்டர் ஆகியிருக்க முடியாது, நல்ல வேலையா நம்ம ரொம்ப சீக்கிரம் இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகிட்டோம். அப்பதான் அவங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி சில பேர் உள்ள வந்திருக்கிறத நோட் பண்றாங்க. காஹோன்னு ஒருத்தன், இவன் தான் 3rd பிளேஸ். சியோ நாகாமிங்கிற ஒரு பொண்ணு தான் 2nd பிளேஸ். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், அப்போ ஃபர்ஸ்ட் வந்தது அந்த லெவல் 16 பொண்ணு ஹானா. உடனே சோயாவும் மனசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இசுகி டென்மா வந்துட்டு சோலோவா தான் இந்த இடத்துக்குள்ள வருவான்னு நினைக்கிறான். உடனே ரிமி வந்துட்டு யாரோ இந்த இடத்துக்கு பறந்து வராங்க அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா அந்த இடத்துக்கு வந்தது இபேரியா. 6th பர்சனா அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆயிருப்பான். அவன் வரும்போதே இசுகின்னு கத்திட்டே வந்திருப்பான். இதை கேட்டு அவங்க 2 பேரும் அவன் இசுகி நான் சொன்னான் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு சோயாவும் நீ கரெக்டா தான் கேட்டிருக்க அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ரெஜியை போக விடாம வழியை பிளாக் பண்ணிருக்கான். இதை பார்த்த எக்ஸாமினரும் அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானா இன்டர்னல் ஜோனுக்குள்ள போயிடுவான், ஆனா எதுக்கு உள்ள போகாம ரெஜி கினோஷிதாவை பிளாக் பண்ணிட்டு நிக்கிறான்னு தெரியல. உடனே பக்கத்துல இருக்க ஹிட்டன் கிட்ட இன் கேஸ் அவனுக்கு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா நீ உள்ள போன்னு சொல்றாரு. உடனே ரெஜி வந்துட்டு என்னோட வழியில குறுக்க வந்துட்டே இருக்க, எல்லாருமே பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்ல ஆக்சுவலா இப்ப நடக்க போற ஃபைட் வந்துட்டு 1 vs 100. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன படம் ஞாபகத்துக்கு வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஹீரோவோட மனசுக்குள்ள ஓட்டுறது ஒரே விஷயம் தான், அவனை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிஃபயர் எல்லாமே செகண்டரி தான், ஷோக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் அவனுடைய டாப் ப்ரியாரிட்டி. உடனே ரிஜி வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆர்டர் போடுறான் அவனை கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நிமிஷமே அந்த 100 பேருமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றாங்க. உடனே ஒரு ஃபயர் எலமெண்டலிஸ்ட் வந்துட்டு என்னோட கில்லை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஃபயர் பஞ்ச் லான்ச் பண்றான். நம்ம ஹீரோவும் அதை பிளாக் பண்ணிட்டு ஒரே பஞ்ச் அந்த இடத்துலயே அவன் நாக் அவுட் ஆயிட்டான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அவங்கள ஒருத்தனும் நம்ம ஹெட் கவுண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு தான் அட்வான்டேஜ், அதனால எல்லாருமே ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறமும் இந்த கேம் பிளே எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட இருக்க அந்த லோட்டஸ் பர்ஸ்ட்ங்கிற ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. இன்டர்னல் ஜோன்ல இருக்க எல்லாருமே இந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன் அந்த எக்ஸாமினரே கதி கலங்கிடுறாரு. இதை பார்த்து சோ வந்துட்டு அப்போ அவன் அவ்வளோ கான்பிடென்ட்டா அந்த வெட்டிக்கிளி இருக்க ஸ்டேஜுக்கு போனதுக்கு ரீசன் இந்த ஸ்கில்லா தான் இருக்கணும். இன்னும் எத்தனை ட்ரம்ப் கார்டு தான் ஹைட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. இதே நேரத்துல அடிப்பட்ட ரிச்சியும் ஒரே நிமிஷத்துல 100 பேரை இன்ஸ்டன்டா கில் பண்ணிட்டான். யாரு நீ, எதுக்கு எம்எல்ஏ இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறப்போ இது கேட்ட ஹீரோவும் என்னது எனக்கு வெஞ்சன்ஸா, நீ தான் என்ன டார்கெட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட் இன்ஜூர் பண்ண, அவ ஃபீல் பண்ண பெயினை உனக்கு நான் திரும்பி கொடுக்க வேணாம். உடனே ரிச்சி வந்துட்டு நீ யார்கிட்ட மோதுறன்னு உனக்கு தெரியல, நான் தான் ரிச்சி கினோஷிதா, நார்த் டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாவே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லைட்னிங் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். உடனே ஹீரோடைய மிமிஸும் ஆக்டிவேட் ஆகுது. உடனே அந்த அட்டாக்கை டாச் பண்ணது மட்டும் இல்லாம அந்த தண்டர் வேவ் ரிலீஸ் பண்ணி வேகமா ஒரு அட்டாக் லான்ச் பண்றான். இதனால சிவியரா டேமேஜ் வாங்கினாவனும் கண்டிப்பா என்னால இவனை டிஃபீட் பண்ண முடியாத. உடனே அந்த பாடி கார்டை பார்த்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல இது கேட்டு அந்த பாடி கார்டும் வேகமா அந்த இடத்துக்கு வரான். இது என்னதான் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் இப்ப அது முக்கியம் இல்ல. உடனே ரிச்சியும் அவனோட லெவல் வந்துட்டு 35 உன்னை கிழிச்சு எறிய போறான் அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல கமாண்டரும் ஹிட்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க நம்ம
ஹீரோ வந்துட்டு ஒரு மானாவை சென்ஸ் பண்றான். ஏதோ ஒண்ணு ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய சத்தம் கேட்க நம்ம ஹிடன் வந்துட்டு அந்த பாடி கார்டு மேல இருக்கான். உடனே ஹீரோவை பார்த்துட்டு நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல அவன் உடம்புல இருந்து அந்த நெகட்டிவ் ஆரா ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னியோட உன்னுடைய கதை முடிய போகுதுன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் கொஞ்சம் இரு, என்னுடைய ஃபாதர் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர், என்னோட பிரதர் ஒரு சேவியர், என் மேல நீ கைய வச்சனா உனக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படிங்கிறப்பவே நம்ம ஹீரோ அவனுடைய கதையை முடிச்சிடறான். இதே நேரத்துல அவனுடைய அனலைஸ் வந்துட்டு 99% ஆகும்போது நம்ம ஹீரோ அதை பாஸ் பண்ணிடுறான். உடனே அவனுக்கு பின்னாடி இருந்து இசுக்கின்னு சத்தம் கேட்க பின்னாடி திரும்பி பார்த்தா ஜோன் உள்ள இருந்து நம்ம சோயா தான் உள்ள வான்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் 7th பர்சனா உள்ள என்டர் ஆக உடனே இபேரியும் ரூபியும் இசுக்கிய ஹக் பண்ணிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு கிளாஷ். பார்க்கவே ஃபன்னா இருக்கு. இபேரி வந்துட்டு நான் தான் இசுக்கியோட பார்ட்னர்னு சொல்ல பதிலுக்கு அவனும் டேய் துரோகி, டீம் அப் பண்ணுவேன்னு சொல்லவே இல்ல அப்படிங்கிறப்போ உடனே சந்தேகத்துல உன்னோட டீம் நேம் என்னன்னு கேக்குறான். பதிலுக்கு அவனும் டபுள்னு சொல்ல இதை கேட்டு அவனும் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இதே நேரத்துல எக்ஸாம் நேரம். இது வரைக்கும் 500 மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க இன்னர் ஜோன்ல. உங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே எலிமினேட் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல செகண்ட் ஸ்டேஜ் ஓபன் ஆக போகுது. இதுல நீங்க டிசாஸ்டர் பீஸ்ட் கூட 1 மணி நேரம் சோலோவா சண்டை போட போறீங்க. இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட இபேரிய மட்டும் என்னது தனியாவா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்படியே டாப் 7ல வந்த 7 பேரை காமிச்சு இந்த சாப்டர் இங்கேயே முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.